ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. உங்களுக்கு வர லவ் மெசேஜ் என்ன கார்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் லவ் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மன அழுத்தம், பயம், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கார்டு வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அதிகமாக யோசிச்சுட்ருக்கீங்க. ஏதோ ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு செப்பரேஷனோ இல்லை கம்யூனிகேஷன் கேப் வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் அதிகமாக யோசித்து பயப்படுற மாதிரியான ஒரு எனர்ஜியும் இருக்குது. இது எல்லாமே உங்களை நைட்டில் தூங்க விடாமல் ரொம்ப தவிக்க விட்டுட்டுருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அவங்களுமே மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கலாம், ஓகேவா. ஆனால் அவங்க அதை வெளிப்படையாக காட்டிக்கல. சில சமயம் அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால உங்கள் மேலே இருக்கிற லவ்வை அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் போகலாம், ஓகே. ஸோ இந்த கார்டு வந்ததால் உங்கள் 2 பேருக்கும் இடையே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு சைலண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே. ஆனால் இது ஒரு பெர்மனன்ட் செப்ரேஷன் இல்லை. பெர்மனன்ட் செப்ரேஷனை காட்டுற கார்டு இது இல்லை, ஓகே. இது ஓவர் திங்கிங் அண்ட் இன்னர் ஃபியரை சொல்கிற ஒரு கார்டு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் உள்ள பயம் எல்லாத்தையுமே விட்டுருங்க. உங்கள் பார்ட்னரை நம்புங்க, கம்யூனிகேஷனை ஓப்பனாக வைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும். இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை 1, 2வது ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் பேசணும். இதுதான், ஓகேவா. மொத்தத்தில் 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் மனசில் அதிகமான அழுத்தம் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் காமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆகும், ஓகே. தேங்க்யூ.